உம்மை மகிமைப்படுத்துகிறோம் டாடி, உம்மை ஆராதிக்கிறோம். விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு வந்தார். ஆமென். கட்டுண்டவர்களின் கட்டுக்களை அவிழ்க்கவே இயேசு வந்தார். சூனியத்தின் வல்லமை உடைக்க இயேசு வந்தார். அவரால் எல்லாம் முடியுமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை சொல்றீங்க? என் இயேசுவால் கூடாது ஒன்றுமே இல்லை. என்ன உடன்படிக்கையாயிருந்தாலும், என்ன சூனியங்களாயிருந்தாலும், உங்களை அடிமைப்படுத்துகிற எந்த அடிமைத்தனங்களாயிருந்தாலும், இயேசுவை நம்புகிற பொழுது, எக்கோவ குறைங்க, இயேசுவை நம்புகிற பொழுது, இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது அவைகளை உடைப்பார். ஆமென். போன கிழமை நாங்கள் சாபத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்திற்குள். என்ன தலையங்கம் சொல்லுங்க? சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்திற்குள். போன கிழமைய மிச்சம் அதில் விட்டதில் இருந்து இல்லை, கொஞ்சம் மேலே இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். உபாகமம் 27வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 27:11 தொடக்கம் நாங்கள் சில காரியங்களை வாசிக்க போகிறோம். இந்த உபாகமம் 27வது அதிகாரத்திலே கீழ்ப்படியாமை மற்றும் பாவத்துடன் வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாத தேசத்தை இஸ்ராயேல் ஜனங்கள் சுதந்தரிக்க முடியாது. நன்கு கவனியுங்கள். பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டு அல்லது திருந்தி அவர்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அப்படி அல்ல. தேவனுக்கு பிரியமற்ற அருவருப்பான காரியங்களை செய்கிற பொழுது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கானான் இப்பொழுது எதற்கு அடையாளமாயிருக்கிறது? இப்பொழுது இவ்வுலகத்தில் ஆசீர்வாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆசீர்வாத வாழ்க்கை, சுகமான வாழ்வு, நீடிய ஆயுள் மற்றும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போகிற இடமெல்லாம் பட்டி தொட்டி பட்டணங்கள் எங்கும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இந்த கானான் என்று அழைக்கப்படுகிறதான இந்த ஒரு காரியம் இவ்வுலக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அது எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் சபைக்கு வந்தாலும், வேதம் வாசித்தாலும் மற்றும் ஜபித்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு, குடும்பங்கள் பிரிந்து அல்லது வீட்டுக்குள்ளே பிரிந்திருப்பார்கள். சகோதரங்களுக்குள்ளே குழப்பம், ஒன்றின் பின் ஒன்றாக சண்டைகளும் வாக்குவாதங்களும் குழப்படிகளும், வேலையில்லா திண்டாட்டம், கஷ்டம் நஷ்டம், எதை எடுத்தாலும் தோல்வி. ஒரு முதலை எடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று பார்த்தாலும் அதிலே தோல்வி, வெற்றி இல்லை. கவனியுங்கள். கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடி, கானான் என்றால் ஆசீர்வாத எல்லை, அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் செல்ல முடியாதபடிக்கு சில சாபங்கள் எங்களுடைய சந்ததி செய்தது. எங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் அந்த காலத்திலே அல்லது நாங்கள் செய்த, இப்பொழுது நாங்கள் செய்த, தேவனை அறிய முதல் செய்த அல்லது எங்களுடைய சந்ததி செய்த சில சாபங்கள் அங்கே தடையாக நின்று கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் உடைத்து, அந்த உடன்படிக்கை அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் உடைத்து ஆசீர்வாத எல்லையை கடக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ரைட். அதிலே நாங்கள் 11 தொடக்கம் வாசித்தால், உபாகமம் 27:11 தொடக்கம் வாசிக்கலாம். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள்
ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிஷீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபங்கள் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ராயேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய, இனித்தான் வரப்போகிறது, நன்கு கவனியுங்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே ஒளித்து வைக்கிறவன், ஒன்று விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன், ஒன்று ஒளிப்பிடத்திலே ஒளித்து வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த நட்பட்டி முனை என்கிறதான ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே போய் பார்த்த பொழுது ஒரு வயதான ஒரு தாயார், ஒரு 75 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு பெண் போதகர் அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவ செல்போன் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு விடுதலைக்காக ஜபிக்க, என் சபையிலே இருக்கிற ஜனங்களின் விடுதலைக்காக ஜபிக்க ஒரு போதகர் தேவை. நான் ஜபித்தேன் அமர்ந்திருந்து. என்னுடைய 75 வயது அனுபவத்திலே பலரை தெரியும் எனக்கு. ஆனாலும் கர்த்தர் குறிப்பாக உங்களுடைய பெயரை என் இருதயத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். அங்கே ஆராதனை ஆரம்பித்தது. அங்கே தற்செயலாய் உடன்படிக்கைகளை குறித்து பேசிக்கொண்டு போனேன். அந்த சபைக்குள்ளே இருந்து அநேகர் பிடிபட்டிருந்தார்கள். ஜபிக்க ஜபிக்க ஆங்காங்கே கொண்டு விழுந்தார்கள். அதிலே ஒரு தாயார் அழுது புலம்பிக் கொண்டு கரத்தை ஒரு வித்தியாசமாக அந்த கட்டு சொல்லுகிற நேரத்தில் சில சாத்திரகாரர்கள் ஆட்டுகிறது போல ஆட்டிக்கொண்டு, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு இப்பொழுது 5 வருஷம் நான் அவரை அறிந்து கொண்ட காரணமே என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தேவை, நிம்மதி தேவை, விடுதலை தேவை. நான் கஷ்டப்படுகிறேன், அடிக்கடி மருத்துவமனை என்று செல்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, என் பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள், அடிக்கடி குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு உடன்படிக்கைகளை குறித்து அங்கே ஆண்டவர் படிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். சொல்லுகிற நேரத்திலே மாறி அந்த தாயார் பேசுவது நிறுத்தப்பட்டு அவைக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒன்று பேச ஆரம்பித்தது. ஆம், நான் தான் அவள் தூங்குகிற நேரத்தில் கட்டில் அருகிலே வந்து நிற்கிற நான். உன்னுடைய உருவம் என்ன? என் உருவம் நாய் போன்ற உருவம். நான் அவள் படுக்கிற நேரத்திலே அவள் அழுகிறா, எனக்கு தூக்கமில்லை, நான் சரியாக தூங்கி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. சபைக்கு வந்துமா? ஆம், சபைக்கு வந்தும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப நான் கட்டளை கொடுத்து கேட்ட பொழுது அங்கே இந்த வார்த்தையில கூறப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான கை வேலையால் விக்கிரகத்தை குறித்து ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவ சொன்னா, 9 வருடம் மலையேறினேன். எதற்காக ஏறினீங்க என்று கேட்டேன். அவ சொன்னா, நரசிங்கம் என்கிறதான அந்த ஒரு கடவுளைத்தான் நான் என்னுடைய குல தெய்வமாக வைத்து வழிபட்டேன். நான் அதுக்காக 9 வருடம் ஏறினேன், இது கொடுத்தேன், பொருள் கொடுத்தேன், இப்படி நேர்ந்து வைத்தேன், இப்படி பூஜைகளை செய்தேன். நான் கேட்டேன், அந்த உடன்படிக்கைகள், அந்த ஒப்பந்தங்கள் உடைக்கப்பட்டதா என்று கேட்டேன். அப்படி என்றால் என்ன? அப்ப கேட்டேன், சபைக்கு எத்தனை வருஷம் நீங்க வந்து? 5 வருடம் என்று சொன்னார்கள். அப்ப உடன்படிக்கை ஒப்பந்தத்தை குறித்து அவையோடு பேசுறதுல அப்படி என்றால் என்ன? அப்ப முதலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டி இருந்தது. நீ நம்பினா நம்பலாம், இல்லாட்டி விடலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என் ஊழிய பாதையிலே நடந்ததை சொல்லுகிறேன்.
இப்பொழுது ஒவ்வொன்றாக உடைக்கிறேன். மலை ஏறியதையும் அவங்க கொடுத்ததையும், பொருள் ஒப்பு கொடுத்தது, இன்னுமாக காப்பு கட்டியது, நிறைய காரியங்கள், இவைகளை உடைக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றும் உடைக்க அலக்களிப்பு மிகவும் பலமாக இருந்தது. பாருங்க, மலை ஏறியது, ஏறி போய் விக்கிரகத்தை தொட்டு கும்பிடுவது சாபம். எங்களுடைய முன் சந்ததி அப்படி செய்திருந்தால் அது சாபம், தொடர்ந்து வரும் சாபமாக இருக்கிறது. அந்த பாவம் சாபமாக எங்களையும் தொடர்ந்து வருகிறது. கவனியுங்கள். அதற்கு பிற்பாடு ஜபித்து கொண்டே இருக்கிறேன். அன்றைக்கு நாங்கள் அந்த ஊழியத்தை நிறைவு செய்து, ஒரு ஆள் இல்லை, பல பேருக்கு அந்த இடத்துல உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டது. நிறைவு செய்துட்டு நான் வந்து விட்டேன். அடுத்த நாள் போதகரம்மா கால் பண்ணி சொன்னாங்க, நிம்மதியாக அன்றைக்கு இரவு தானாம் அவ தூங்கினாவாம்னு சொன்னாங்க. தம்பி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்தது, அவர்கள் பண்ணிய ஒப்பந்தங்கள், அவர்கள் பண்ணிய உடன்படிக்கைகள் மலை ஏறியது. இன்னும் ஒன்று, வந்தாரமுலை பகுதிக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஆராதனை ஆரம்பித்தேன். பலர் ஆட வலிக்கிட்டார்கள். ஆனாலும் அங்கே எனக்கு தடையாக இருந்தது. என்ன தடை? மெதுவா ஜபிச்சிட்டு விடுங்க, பேய் திரத்துகிற அளவுக்கு போகாதீங்க, மெதுவாக. நான் அதை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் உந்தி தள்ளப்பட்டு நான் அதை செய்ய வலிக்கிட்டாலும் தடை பண்ணினார்கள். இல்லை, அன்றைக்கு மாத்திரம் என்ன அப்படியோ பார்த்துட்டு நின்றுட்டு அதை நடத்த கூப்பிட்டு அவர்களுடைய கண்ணெல்லாம் அப்படியோ பிதண்டதை கண்டேன். பிறண்டு போயிருந்துச்சு. அப்போ முடிவில் என்ன தட்டி, இதை செய்யாமலுக்கு மெதுவாக ஆசீர்வாதமான காரியங்களை கூறிட்டு நீங்கள் போகலாம். சும்மா ஜபம் தான், இது ஜப மையம் தான், நம்ம மெதுவாக ஜபிச்சுட்டு போகலாம். அப்போ பிசாசு எதை விரும்புகிறான்? மெதுவாக ஜபிச்சுட்டு போகலாம். யுத்தம் பண்ணுவது விருப்பம் இல்லை. சாபங்களோடே ஜனங்கள் வாழ வேண்டும், கட்டுண்டே வாழ வேண்டும், கட்டுக்கள் அவிழ்படக்கூடாது. அப்போ எனக்கு கவலையாக இருந்தது. இந்த காரியத்தை குறித்து அங்குள்ள போதகரும் ஏதோ பேசினாராம். பிரச்சனையே இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை அறிந்தோம், அப்படிப்பட்ட காரியத்தில் அகப்பட்டிருந்தோம், அப்படிப்பட்ட நபர்களை ஹேண்டில் பண்ணி கொண்டு வருகிறேன். இந்த சாபங்கள் எப்படி வேலை செய்து கொண்டு வருகிறது என்று, அது கலைக்கப்பட்டு உடைக்கப்பட்ட பின் அவர்கள் எப்படியாக விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று நான் கண்டு கொண்டு வருகிறேன். நீங்களும் சிலர் அதை பார்த்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஒரு தாயார் சொன்னாங்க, அடிபட்ட இடத்தையே அடிபடுது. பஸ்ல ஏறி சர்ச்சுக்கு போக மண்ட எடுத்தாவாம். ஒரு நாள் இங்கே அலங்கவோ போறதாம். ஏறக்கிட்டவா யாரை தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சாம், விழுந்துட்டாவாம். அப்ப அந்த கால் ஏலாது. அந்த காலுக்காக ஜபிக்க வந்திருக்கிறா. இப்ப என்னட்ட வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதே காலில் திரும்ப சுளுக்கிற மாதிரி வரும், அல்லது அடிபடும் அதே காலில். அப்போ நான் கேட்டேன், எத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு? 3 வருஷம்தான் அறிந்து கொண்டு சொல்லி சொன்னாங்க. ஏதாவது உடன்படிக்கை ஒப்பந்தங்களை நீங்கள் செய்த காரியங்கள், உங்களோட குலதெய்வம் எதன்று கேட்டேன். நான் வீட்டில் பந்தல் எல்லாம் போட்டு, எந்த பெரிய உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று பாருங்களேன். வீட்டில் பந்தல் எல்லாம் போட்டு அதுக்கு அழகாக பூஜைகளை செய்து, எதுக்கென்று கேட்டேன். அதுவும் நரசிங்கம் என்கிறதான அந்த பேய்க்கு 9-11 வருடம் நான் மலையேறி இருக்கிறேன். எங்களுடைய சந்ததி எல்லாமே கோயில் பொறுப்புகளிலே மிகவும் விரும்பி செயல்பட்டவர்கள், பணி செய்தவர்கள் கோயில்களுக்குள்ளே. ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய மகள் இந்த நிற்கிறாங்க, அவ இயேசுவை அறிஞ்சிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கால் தான் எனக்கு பிரச்சனை. பாஸ்டர்ட்ட சொல்லி ஜபிச்சிங்களா? ஆம், நாம் ஜபித்தேன். எப்படி ஜபித்தார்கள் என்று கேட்டேன். கரங்களை வைத்தார்கள் என் தலையிலே, பொல்லாத ஆவியை போண்டார்கள் கொண்டு விழுந்தேன். என்னை எழுப்பி சொன்னார், என்னுடைய போதகர் ஐயா, உங்களுக்கு சுகமாயிட்டம்மா, இனி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. வீட்டை வந்து திரும்ப விழுந்துட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அறியாமை. இப்போ நான் மெதுவாக என்னோட இப்போ அன்பாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறான். வடிவாக கேளுங்க. இப்போ நான் மெதுவாக பைக்கில் ஏறிட்டேன். வாரத்துக்கு
மெதுவாக பேசுகிறேன். இந்த உடன்படிக்கை இப்படித்தான் அம்மா, நீங்கள் இவ்வளோ செய்திருக்கிறீங்க, வீட்டில் இப்படி செய்திருக்கிறீங்க. ஓம் தம்பி, என் வீட்டில் கட்டில் பக்கம் மற்றது ரூமுக்குள்ளே வீட்டை சுற்றிலும் ஏதோ நடந்து கொண்டு திரிகிற சத்தம், சலங்க சத்தம் எல்லாம் கேட்குது. 9 வருஷம் இல்லை 11 வருஷம் மலை ஏறினா சலங்க சத்தம் மட்டுமா கேட்கும்? உள்ள கொலுசு சத்தத்திலிருந்து சகல இதில் போடுறதும் சத்தம் கேட்கும். சகல சங்கிலி சத்தமும் என்ன செய்யும்? கேட்கும். இப்போ நான் ஒன்றுமே செய்யலை. வடிவா கவனிங்க, நடந்ததை என் கண் கண்டதை சொல்லுகிறேன். என் மனைவியும் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அங்கே இன்னும் ஒரு போதகர் அங்கே அழைக்கப்பட்ட அவரும் இப்படியோ கண்ணை விரிச்சு கொண்டு நிற்கிறார். நான் மெதுவாகத்தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வரப்போகிறோம், சேர்ச்சை நோக்கி வரப்போகிறோம். பேசி கொண்டிருந்த நேரத்தில் மகளை தட்டி, இதெல்லாம் எனக்கு கேட்கலாது, வா போம் வீட்டை. உண்மையா? இதெல்லாம் எனக்கு கேட்கலாது, விடு விடு, இந்த உடன்படிக்கை இந்த ஒப்பந்தமாம் இது என்னது புதுசா இருக்குது, இதெல்லாம் எனக்கு கேட்கலாது, கிரியா போமா வீட்டை, எனக்கு கால் நோவுது, எனக்கு கால் நோவு. அதை நான் சொல்ல வெளிக்கிட்டதும் அந்த கால் என்ன செய்தது? இன்னும் அதிகமாய் நோக ஆரம்பித்தது. ஆனால் கடைசி மட்டும் எனக்கு விடுதலை வேண்டும் என்று அந்த மனுஷி கேட்கல. நான் என்ன செய்யறது? அதை படிப்பிச்சு கொண்டு இருக்கிற நேரத்திலே வீட்டுக்கு கொண்டு ஓடிச்சு, வாபோம் வாபோம். அவையும் கொஞ்சம் நில்லுங்கம்மா, அவர் சொல்ற சரிதானேம்மா, கொஞ்சம் நில்லுங்களன், உங்களுக்காகத்தான் நின்று பேசி கொண்டிருக்கிறார் என்று மகள் சொல்ல, இல்லை 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 இதை கேட்கலாம் எனக்கு, வாபோம். இதே போலதான் இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்கள். சாபங்கள் சொல்லிக் கொடுக்கிறதில்லை, உடன்படிக்கைகள் சொல்லிக் கொடுக்கிறதில்லை. போறது இயேசு உனக்காக மரித்தார், ஓ கையை வச்சாச்சுது, ஓ பொல்லாத ஆவியே போ, தொமாரன்ற ஒரு விழுந்து எழும்பிட்டு பிசாசம் சேர்ந்து வீட்டுக்கு போகுது. பாருங்கள், அவர்கள் விக்கிரகத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, மலையேறி இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தை செய்திருப்பீங்க, யோசித்து பாருங்க. அப்படியானால் இந்த முடிவில் நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் விரும்பினால் ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்து நீங்கள் ஒப்பு கொடுத்தது, நீங்கள் செய்தது, நீங்கள் வாக்கு கொடுத்தது, நேர்ந்து வைத்தது, செய்வேன் என்று சொல்லி சொன்னது எதுவாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் எழுதி கொண்டு வாருங்கள். கட்டாயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைத்து உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கடந்த காலங்களிலே இந்த சபையிலே நடந்தது. விக்கிரக கோட்டைக்கு சென்றார்கள், சேவல் பலி கொடுத்தார்கள், ஆடுகளை பலி செலுத்தினார்கள், கால்நடையாக யாத்திரை சென்றார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததி, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தில் 20வது அதிகாரம் நினைக்கிறேன், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கப்படுகிறது இஸ்ராயேல் ஜனங்களுக்கு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கப்பட்டவைகளுக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். அது கர்த்தருக்கு அருவருப்பு. அப்படி செய்கிற நேரத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறையாக நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, பாருங்க, தேவனுக்கு எரிச்சல் மூட்டும் காரியம் விக்கிரக ஆராதனை. மேசனை கூப்பிடுறாங்க, அல்லது சித்திர கைவேலை கீறுகிறவனை கூப்பிடுகிறார்கள், சிவத்திலே சித்திரத்தை வரைகிறார்கள். அது பார்க்கக்கூடிய மாதிரியும் இல்லை. 10 கை இருக்கும், 12 தலை இருக்கும். சிலது பார்த்தா அப்படியோ ஆள் உள்ளா தலை நீட்டுக்கும் தலையாத்தான் இருக்கும். அவள் லட்சணமான உருவம், தும்பிக்கை வந்தது போல. அல்லது சில மிருகங்களை பார்த்து கொப்பி அடித்து சில சிலைகளை உருவாக்கினார்கள், சில விக்கிரகங்களை உண்டாக்கினார்கள். மேசனை கூப்பிட்டு அவன் நல்லா புகையிலையும் அடிச்சது நான் கண்டது. அவர்கள் அந்த சொருபங்களை கட்டுகிறார்கள், பணத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் போன பிற்பாடு வர்ணம் தீட்டுகிறவர் வருகிறார், அதற்கு வடிவாக அழகா கண்ணுக்கு கண் இமை இன்மா கீழே இருந்து மேலே மட்டும் அழகாக பெயிண்ட் வர்ணம் தீட்டுகிறார்கள். ஜனங்கள் அறியாமையிலே அதை போய் மறுபடியுமாக நான் கடவுளை தேடுகிறேன், நான் பூஜை செய்கிறேன் என்கிற பெயரிலே போய் அதை தொட்டு கும்பிடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து. மந்திரவாதத்திலே கைபோடுவதும் 2 காரியம், மந்திரவாதத்திலே கைபோடுவது மற்றும்
விக்கிரக ஆராதனைகள் செய்வது அது பாவம். அந்த பாவம் சாபமாய் மாறும். எங்களுடைய சந்ததியிலே, முன் சந்ததி, தகப்பன் தாய் வழிமுறையிலே அப்படி செய்தார்கள். அப்படி செய்து விக்கிரகங்களுக்கு பால் ஊத்தினார்கள், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். 3ஆம் 4ஆம் தலைமுறையாக விசாரிப்பேன். நீங்க ஒருவேளை கேட்கலாம், என்னுடைய அப்பா அம்மா செய்தது தானே பிரதர், அது அப்படி அவர் இரக்கம் இல்லாமல் 3ஆம் 4ஆம் தலைமுறையாக இல்லை. அப்பா என்பவர் வீட்டுக்கு உரிமையானவர், பிள்ளைகளுக்கு உரிமையானவர். அதே போல அப்பாவின் அப்பா எங்களுடைய முன் சந்ததியை பார்க்கிற நேரத்தில் எங்களுடைய கோர்வையை அப்படியே பார்க்கிற நேரம் ஒரே சங்கிலி தான். அதில் இரத்த சம்பந்தம் இருக்கிறது. எந்த சம்பந்தம்? இரத்த உறவு. அப்ப அந்த சம்பந்தம் இருக்கிறது. அப்ப அப்பா அம்மா வழிபட்டதை பிள்ளைகள் வழிபடுறது இல்லையா? சொல்லுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் அம்மா காட்டின வழியில, அப்பா காட்டின வழியில, என்னுடைய அப்பா இதைத்தான் வைத்து வழிபட்டார், என்னுடைய அம்மா இதைத்தான் வைத்து வழிபட்டார், எங்களுடைய சந்ததி சந்ததியாக அதை செய்து கொண்டு வரலையா? வந்தாங்க. இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்கள் சாபங்களுக்காக, எங்கள் நோய்களுக்காக, எங்களுடைய மீட்புக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், உண்மைதான். ஆனால் வாசல் திறப்பட்டிருக்கிறது, கதவு திறப்பட்டிருக்கிறது. நானாக திருந்தி என் விடுதலையை நான் வாஞ்சித்து சபை இப்பொழுது திறந்திருக்கிறது என்றால் நான் எல்லாரையும் இழுத்து கொண்டு வர முடியாது. யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் மெய் தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள்? சபைக்குள்ளே வருகிறார்கள். அதே போலதான் அடைக்கப்பட்ட வாசல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் மூலம், ரத்தம் சிந்தினதன் மூலம் அடைபட்ட வாசல் இப்பொழுது திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்லுகிறார், நான் வாசலை திறந்து விட்டேன், நீயாக வந்து உன் பாவங்களை அறிக்கை பண்ணி, உன் பாவம் மாத்திரமல்ல கர்ம பாவம், ஜென்ம பாவம் என்று இருக்குது. ஜென்ம பாவம் என்றால் எங்களுடைய சந்ததி சந்ததியாக வருகிறது. கர்ம பாவம் என்றால் நான் செய்த பாவம். இவைகளை நாங்கள் அறிக்கை பண்ணி எப்ப விட்டு விடுகிறோமோ அப்ப தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது. ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். யோசித்து பாருங்க, எத்தனை பூஜைகள், கல்லையும் மண்ணையும் தொட்டு கும்பிடுகிறார்கள், சக்க கல்லை தூக்குகிறார்கள், அதற்கு ஒரு பூ வைக்கிறார்கள். கல்லை படைத்தது யாரு? ஆண்டவராகிய தேவன். மிருகங்களை கும்பிடுகிறார்கள், ஊரும் பிராணிகளை கடவுளாக்கினார்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யாரு? முஸ்லிமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள், இந்துக்கு ஒரு கடவுள், புத்த சமயத்தானுக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி சொன்னால், அப்படியானால் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு மதத்திலே இருந்தால் கடவுள் எந்த மதம்? அவருக்கு மதம் இல்லை. ஒவ்வொருத்தனும் மதம் என்கிற பெயரிலே இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். மதத்தை மனிதன் கண்டுபிடித்தான், அது மனித படைப்பு. வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வத்துக்கு மதம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வானங்களை சிருஷ்டித்தவர், அவர் ஒருவரே பூமியை சிருஷ்டித்தவர். பூமியிலே பற்பல மதங்கள். அதான் நான் கேட்கிறேன், கடவுள் எந்த மதம் என்று கேட்கிறேன். அவர் அப்படின்னா புத்த சமயத்துக்குரிய மதத்தவரா, அல்லது இந்துக்களுடைய மதத்தவரா, அல்லது நாங்கள் கிறிஸ்தவன், நாம் வேதக்காரன் என்று சொல்லுகிறோம், அப்ப வேதக்காரனுடைய அது ஒரு அந்த மதத்தின் தலைவரா? இல்லை. வேதம் என்ற ஒரு மதமே இல்லை, கிறிஸ்தவம் என்ற ஒரு மதமே இல்லை. நாங்கள் இப்பொழுது ஆராதிக்கிற கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் மதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லை, மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. மனிதன் தனக்கு செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள, செய்கிற பாவத்தை செய்துட்டு தான் ஒளிந்து கொள்வதற்காக மதங்களை தெரிவு செய்கிறான், மதங்களை படைத்தான். அந்த தண்ணியில போய் குளித்தால் அது என்னை சுத்தப்படுத்தும். ஆம், சுத்தப்படுத்தும். உன் சரீர அழுக்கை மாத்திரம் சுத்தப்படுத்தும், ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை அது என்ன செய்யாது? சுத்தப்படுத்தாது. மனுஷருடைய காலில் விழுவது, அப்படி ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் இன்றைக்கு. மனிதனை விக்கிரகமாக்கி ஆச்சுது. சில பேர் அம்மா அப்பா தான் கடவுள், விக்கிரகமாக்கி ஆச்சுது. ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறையாக நான் விசாரிக்கிறதவனாயிருக்கிறேன்.
மேலே வானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கடவுளாக்கினார்கள், அதற்கு பொங்கலை பொங்குகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சூரியனை படைத்தது யாரு? ஒரே மெய்யான சிருஷ்டிகளின் தகப்பன் ஆண்டவராகிய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற யாவே. ஹல்லேலூயா. அதே போல பூமியிலே மிருகங்கள், ஊரும் பிராணிகள், கல் மண் கடவுளாக்கினார்கள். உங்களுடைய முன் சந்ததியில இருந்து அதை செய்து கொண்டு வர்றாங்க. அதே போல நான் பார்த்தேன், வேத புத்தகத்திலே ஆண்டவர் அழகாக இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது மோசே 40 நாள் சீனாய் மலைக்கு போய்விட்டார். தேவனோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலையை கச்சிதமாய் செய்து கொண்டிருக்கிறார். இங்க 40 நாள் மலை ஏறிய 40 நாள் மலைக்கு போன மோசே இன்னும் 40 நாள் ஆயிற்று மலைக்கு போய் காணல. இப்ப இங்க மோசேயின் சகோதரன் ஆரோன் மற்றும் அவர்களோடு வந்த ஒரு சில பேர் முன்னின்று எகிப்தில இருந்து கொண்டு வரப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் அப்படியே கலட்டி போட்டு அதை ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு கன்று குட்டியாக செய்தார்கள். செய்து பாருங்க, கர்த்தருக்கு துதி செலுத்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்றார்கள். முன் செல்லும் தேவன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், பார், நான் அழைத்து வந்த ஜனம், கீழே போய் பார் மோசே என்ன செய்கிறார்கள் என்று. எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. இங்க வருகிறார் மோசே. வந்து பார்த்தால் கன்று குட்டியை செய்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி, எப்படி சொன்னார்கள்? கர்த்தருக்கு பண்டிகை. அதை வழிபட ஆரம்பித்தார்கள். அதை நான் சொல்லுகிறேன். பொங்கல் நாளை குறித்து வேத புத்தகத்தில் இருக்கிறதான்னு கேட்டால் லேவியராமத்தில் இருக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் யாத்ராம புத்தகத்திலே இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அது ஆபீப் மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆபீப் மாதம் என்றால் 4ஆம் மாதம். சில ஆய்வுகள் சொல்லுகிறது 5ஆம் மாதம் என்று சொல்லுகிறது. நிசான் மாதம் 4ஆம் மாதம் என்று சொல்லுகிறது. இல்லை, ஆனால் சில ஆய்வுகள் ஆபீப் மாதம் 4ஆம் மாதம் தான் இஸ்ராயேல் ஜனங்கள் 14ஆம் தேதி அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இது வருஷம் துவங்கி எத்தனையாவது மாதம்? 1வது மாதம். அது ஒன்று இருக்க, இதுக்குள்ள யாராவது வெள்ளாமை செய்றவங்க இருக்கிறீங்களா? இல்லை. அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளாண்மை செய்து நான் வாக்களித்த பூமிக்கு சென்று, அல்லது நீங்கள் போய் குடியிருக்கும் இடத்தில் நீங்கள் வேளாண்மைகளை செய்கிற பொழுது அதிலே வருகிற முதல் அறிக்கட்டை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு அதை ஆசரிக்க வேண்டும், அதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதிலே பலகாரங்களை செய்து சாப்பிடலாம். ஆனால் வெள்ளாமை செய்யாதவர்கள் எல்லாம் அதை செய்யக்கூடாது. அதை வெள்ளாமை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் அதை செய்யலாம். இன்னும் ஒன்று, நன்கு கவனிங்கள். இப்ப அந்த நாளிலே, அந்த பொங்கல் என்று சொல்லி ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன். அதாவது அந்த நாளை வழிபாட்டுக்குரிய நாள் ஆக்கினார்கள். என்ன நாள்? வழிபாட்டுக்குரிய நாள். அந்த நாள் நான் எழும்பி ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி. காரணம், நாட்கள் எல்லாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவை. ஆமென். நேரங்களும் நாட்களும் நிமிடங்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் ஆராய்ந்து பார்க்கிற நேரத்திலே அந்த நாளை வழிபாட்டுக்குள்ளே கொண்டு போனார்கள். அப்படியானால் அந்த நாளிலே நாங்கள் பொங்கலை பொங்கி அல்லது அவர்கள் கொடுக்கிறதை சாப்பிட்டு அவர்கள் வழிபாடு என்று நான் சொல்லுகிற பொழுது அவர்கள் வழிபடுகிற பொல்லாத ஆவிகள், வானமண்டல சேனைகள், சகல பேய்களையும் கூப்பிட்டு வரவழைத்து அவர்களுடைய ரூமுக்குள்ளே போய், இந்த வேதம் சொல்லுகிறது, சித்திரம் தீட்டுகிறவர்களை கூப்பிடுகிறார்கள், சிலைகளை செய்கிறார்கள், அதை ஒளிப்படத்திலே வைக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கொண்டு ஒரு ரூமை செய்தார்கள், அல்லது ஒரு சாமி அறை ஒன்றை உண்டு பண்ணினார்கள். அதற்குள்ள ஒளிச்சு நின்று அதற்கு அந்த பலகாரங்களை, அந்த பொங்கல்களை பொங்கி அல்லது சூரியனுக்கு அதை காண்பித்தார்கள். சூரியன் தான் கடவுள், சூரியனே எங்கள் கடவுள் என்று தலையில் போட்டு குட்டு குட்டி அதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப படைக்கப்பட்டவைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் நன்கு கவனிங்கள். படைத்தவரை மறந்து படைக்கப்பட்ட காரியங்களுக்கு படைக்கிற நேரத்திலே
ஒப்பு கொடுக்கிற நேரத்திலே, அதாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட காரியங்களுக்கு இவர்கள் தின்பண்டங்களை செய்து படைக்கிற நேரத்திலே அங்கே பொல்லாத ஆவிதான் அதை பொறுப்பெடுக்கிறான். யாரு? பொல்லாத பிசாசுகள் தான் பொறுப்பெடுக்கிறது. இப்ப நான் சொல்ல வருகிற காரியம் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உண்டு பண்ணினார், அதை வழிபட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? நான் அதை வழிபட மாட்டேன் என்று சொல்லி நின்றார்கள். அக்கினிக்குள்ளே போனார்கள், மறுபடியும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதே போலதான் அந்த நாளை வழிபாட்டுக்குரிய நாள் ஆக்கிவிட்டார்கள். எதற்குரிய நாள்? வழிபாட்டுக்குரிய நாள் ஆக்கிவிட்டார்கள். ஆனபடியினால் நாங்கள் அதை செய்யாமல் இருப்பதும், அவர்கள் கொடுக்கிறதை சாப்பிடாமல் கை நீட்டி வாங்காமல் இருப்பதும் அது எங்களுக்கு நலம். காரணம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கு என்ன செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறது? விலகி இருங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கு விலகி இருங்கள். எத்தனை பேர் கடந்த காலங்களில் வயிற்று குத்து வந்தார்கள். எனக்கு சரியான வயிற்று குத்து, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அடிக்கடி நோய் வருகிறது, வந்த இடத்தையே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, வயிறு வீங்கி வருகிறது. அப்படியெல்லாம் பலர் வந்தார்கள். இந்த ஊழிய ஆரம்ப காலத்தில் வந்தார்கள். அப்போ நான் கேட்டேன், ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஒப்பு கொடுத்தது, படைச்சது, விக்கிரகங்களுக்கு படைச்சது ஏதாவது சாப்பிட்டீங்களா? நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கிறோம். சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க, எப்போ சாப்பிட்டீங்க, உங்களுக்கு தெரிந்ததை மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி அதை உடைக்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் ஓங்காளமாக எடுத்து அவர்கள் சத்தி எடுத்தார்கள். இந்த இடத்திலே வாந்தி எடுத்தார்கள். அதிலே கலராக, நுரையாக, மஞ்சளாக நிறைய காரியங்கள் இங்கே வந்ததையும் நாங்கள் அங்கால கொண்டு போய் அதை கொட்டிய காலங்கள், மடுத்தோண்டி அதை தாட்ட நேரங்களும் உண்டு. அதற்கு பிற்பாடு கேட்பேன், இப்பொழுது வயிறு எப்படி இருக்கிறது? இப்பொழுது அந்த வயிறு வீக்கம் இல்லை, அந்த வயிற்றுக்குள்ள அந்த ஊந்து திரிகிறது போல அந்த காரியங்கள் இல்லை. அப்ப இது உண்மையா உண்மை இல்லையா? சொல்லுங்க, உண்மையா உண்மை இல்லையா? உண்மை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுகிற பொழுது உங்க சுக வாழ்க்கை பறிக்கப்படும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற புத்து உணர்ச்சி பறிக்கப்படும். உங்களுடைய சமாதானம் பறிக்கப்படும். சோர்ந்து இருப்பீங்க. யாரெல்லாம் வந்து சாப்பிட்டீங்களோ எனக்கு தெரியாது. கலாச்சாரங்கள் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜாதியினனுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள். ஆனால் இந்த கலாச்சாரங்கள் நன்கு கவனிங்கள். சில பேர் சொல்றாங்க அது தமிழர் பண்டிகை தானே, நீங்க தமிழர் இல்லையா? நான் சொல்றேன், நான் தமிழன் தான். ஆனால் கலாச்சாரங்கள் அல்லது தமிழர் பண்டிகை தானே. அப்ப பண்டிகைகள் அது விக்கிரகத்தோடு சம்பந்தமாய், அது வழிபாடுகளோடு தொடுக்கப்பட்டால் அது பிசாசுக்கு ஏதுவான காரியம். அதை விட்டு நான் விலகி இருப்பது எனக்கு நலம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எவைகள் வழிபாடுகளோடு தொடுக்கப்படுகிறதோ அதற்கு நாங்கள் கை கொடுக்க கூடாது. அதற்கு செய்கிறவைகளை சாப்பிடவும் கூடாது. சாப்பிட்டால் உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சுக வாழ்வு, சரீர பலன் பறிக்கப்படும். மற்றது பாருங்க, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளை கூப்பிட்டு அவர்கள் விக்கிரகங்களை செய்தார்கள், எங்களுடைய சந்ததி செய்தார்கள். இன்றைக்கும் பலர் இந்த சாபங்களுக்குள்ளே அகப்பட்டு நிம்மதி இல்லாமல் பரிகாரம் தேடுகிறாங்க. மருத்துவமனைக்கு ஓடி போறாங்க. இந்த நோய் என்று சொல்றாங்க, மருந்து கிடைக்குது, 2 நாள் சுகம் வருது, திரும்ப அது வந்துருது. உன் தாய் செய்திருக்கலாம், உங்கள் தகப்பன் செய்திருக்கலாம், முந்தின சந்ததி செய்திருக்கலாம். விக்கிரகங்களை கடவுளாக்கி, மிருகங்களை கடவுளாக்கி, ஆடுகளை கடவுளாக்கி, மனுஷனை கடவுளாக்கி, கல்லை கடவுளாக்கி, மரங்களை கடவுளாக்கி, தண்ணீரை கடவுளாக்கி. இந்தியாவிலே பல அம்மா அப்பா சாமி என்றவளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மரணம் இல்லை, அவர்களுக்கு முடிவு இல்லையா? முடிவு இருக்குது. சில பேர் சர்ப்பத்தை கடவுளாக்கினார்கள், பாம்பை கடவுளாக்கினார்கள். பாம்புக்கு முடிவு இல்லையா? முடிவு இருக்குது. இப்ப சொல்லுங்க, நாங்க ஆராதிக்கிற தேவனுக்கு முடிவு இருக்கா? அவர்தான் ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவர், சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவர். கல்லையும் மண்ணையும் கடவுளாக்கினார்கள், படைக்கப்பட்டதை கடவுளாக்கினார்கள், அம்மாவை கடவுளாக்கினார்கள். கண்கண்ட தாயே தெய்வம், கண்கண்ட அப்பா, எங்களுடைய பெற்றோரே தெய்வம் என்றார்கள், கண்கண்ட புருஷனே தெய்வம் என்றார்கள். இல்லை,
நீங்க எப்ப புருஷனை கடவுள் ஆக்குறீங்களோ அவர்களுடைய காலில் விழுந்து கடவுளே என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுக்கு கொடுக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை அவர்களுக்கு கொடுக்கிறீங்களோ சாபம். அதே போல பிள்ளைகள் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு உங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும் அல்லது அவர்களை கடவுளுக்கு சமமாய் நினைத்து கொண்டு காலை தொட்டு கும்பிட்டு அவர்கள் கொடுக்கிறதை வாங்கி கொண்டு அவர்கள் ஆசீர்வதிச்சா காணும் என்னுடைய ஆசான் என்னுடைய டீச்சர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி சொன்னால் அது சாபம், அது பாவம், பாவத்தின் விளைவு சாபம். என் ஊழியத்திலே பார்த்து கொண்டு வருகிறேன். விக்கிரகங்களை சேவித்து அதோடு ஒட்டி பிணைந்து இருந்தவர்களின் கதி என்னவென்று பார்த்து கொண்டு வருகிறேன். இதற்கு பரிகாரம் இல்லையா? இருக்கிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனும் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். இரக்கம் இருக்கிறது, திறக்கப்பட்ட வழியும் இருக்கிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி ஆனவரும் இருக்கிறார், சிந்தப்பட்ட இரத்தமும் இருக்கிறது. நீங்கள் அவைகளை விசுவாசித்து நீங்கள் அவைகளை நம்பி ஆம் இயேசு என்னை விடுதலை ஆக்குவார், இயேசுவின் இரத்தம் என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி வந்து அவைகளை அறிக்கை பண்ணி ஒவ்வொன்றாக எழுதப்பட்ட உங்க வாயினால பேசப்பட்டு மற்றும் உங்க கையினால எழுதப்பட்ட லெட்டர் கடிதங்கள் ஒவ்வொன்றாக என்ன செய்யப்பட வேண்டும்? கிழிக்கப்பட வேண்டும். அதை குப்பையில் போட வேண்டும். சில நேரத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்க லெட்டரில், அது கிழிக்கப்பட வேண்டும். வாயினால் சொல்லியிருப்பீங்க அல்லது விக்கிரகங்களுக்கு முன்னால் நின்று பேசியிருப்பீங்க, அவைகள் உடைக்கப்பட வேண்டும். உங்கள் வாயினால் சொல்லி நீங்கள் மறுபடி அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேண்டாம், பொல்லாத ஆவி, நான் தான் அந்த வார்த்தையை பேசினேன், நான் தான் சொன்னேன், அவைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அன்று நீங்கள் எழுதி கொண்டு வந்து அதை உடைக்கிற நேரத்தில் கட்டாயம் ஆண்டவர் அதை உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. ஏன்? எங்களுடைய சந்ததியிலே செய்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, விக்கிரகங்களே செய்து கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் சில விக்கிரக கோட்டைகளுக்குள்ள சில கோயில்களை சொல்லுகிறேன், அதுக்குள்ளே சில நான் இதை பொறுப்படுத்து இதற்கு சிமெண்ட் வாங்கி கொடுக்கிறேன் அல்லது அதெல்லாம் ஒரு உடன்படிக்கை, இதுக்கு நான் மணி செய்து கொண்டு தருகிறேன் அல்லது இந்த காரியத்தை நான் செய்து தருகிறேன், இந்த காரியத்தை செய்து தருகிறேன். ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் பொறுப்படுப்பார்கள் அல்லது சில பூஜைகளிலே பொறுப்படுப்பார்கள். விக்கிரகங்களை தூக்கி கொண்டு போகிற நேரத்திலே அல்லது இந்த நாள் பூஜையை நான் பொறுப்படுக்கிறேன், அப்படி இருக்கல்ல இல்லையா? இந்த நாள் பூஜையை நான் பொறுப்படுக்கிறேன். இதுவெல்லாம் உங்களுடைய சந்ததி செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அது தெரிந்திருந்தால் அது இன்னும் நல்லது. ஆம், அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றால் அதை நாங்கள் ஈஸியாக நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று விட்டுவிட முடியாது. அவைகள் சொல்லப்பட்டு அறிக்கை பண்ணப்பட்டு அவைகள் உடைக்கப்படும் வரைக்கும் அவைகள் வேலை செய்து கொண்டே இருக்கும். விளங்குது? அவ்வளவு விளங்கிட்டா? இங்கே இருக்கிறீங்களா? கையை வைத்து காட்டுங்க. இங்கே இருக்கிறீங்களா அல்லது வீட்டுக்கு போயிட்டீங்களா? ரைட், பாருங்க. அடுத்தது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும். இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ பிள்ளைகள் சில சாபத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார்கள். நான் சிலரை சந்திப்பேன், அவருடைய வாழ்க்கை சரியான திருமணம் இல்லை, திருமணம் நடந்திருந்தாலும் அதில் பிள்ளைகள் இருக்காது, பிள்ளைகள் இருந்தாலும் இவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகவே இருக்கும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அல்லது இவர்கள் சில காரியங்களை செய்ய வெளிக்கிடுவார்கள், அதில் பிரச்சனையாக இருக்கும் அல்லது தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய கையினாலே அடி வாங்குவார்கள். அதை நான் பார்த்தேன். ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், தம்பி இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, நீ அது சாபம். அந்த தகப்பன் அழுது கொண்டிருக்கிறார், நீ செய்யக்கூடாது. இன்னும் ஒரு சகோதரனை தெரியும் எனக்கு, அவர் என்ன செய்வார், இப்பொழுது அவள் இல்லை, அவங்களோட தாயார் செத்துட்டாங்க. கோபம் வந்தால் ஒன்றுமே செய்கிறதில்லை, அந்த கோபத்தை கொண்டு தாயில தான் காட்டுறது. அப்படியே கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி சிவத்தில் வைப்பார், மூளைக்குள்ள, சிவத்து மூளைக்குள்ள கொண்டு போய். இது நல்ல காரியமா? சொல்லுங்க, நல்ல காரியமா? கேடுகட்ட சாபம். மற்றது, எப்பையும் தாய் தகப்பனுடைய குரலுக்கு மேலாக நான் சிலரை கவனித்து கொண்டு வருகிறேன், இந்த சபைக்குள்ளே சிலரை பார்த்து கொண்டு வருகிறேன். மனம் திரும்புங்க. தாய் தகப்பனுடைய குரலுக்கு மேலாக உன் குரல் எழும்பக்கூடாது. ஏற்றுக்கொள்றீங்களா? அவங்க சொல்றதை கேட்கணும்.
தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் நின்றால் நீங்கள் மாறாக நிற்கலாம். சபைக்கு போகக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாது, ஜெபிக்க கூடாது அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்? அதுக்கு மாறாக நீங்க நிற்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அவர்களுடைய வாயை பொத்த வைத்து ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக உன் தாய் தகப்பனின் வாயை பொத்த வைத்து பிள்ளையாகிய நீங்கள் தான் பேச வேண்டும், நீங்கள் தான் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது கடைசியிலே அந்த காரியம் உங்க வாழ்க்கையிலையும் தொடர்ந்து வரும். உங்க பிள்ளைகளுக்கு பிறகு உங்க பிள்ளைகள் தொடர்ந்து 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 சந்ததி சந்ததியாய் பிள்ளைகளாக போய்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் உங்கள் கையினால் அடி வாங்கிறது போல உங்கள் பிள்ளைகள் கையினால் நீங்கள் அடி வாங்குற பொழுதுதான் உங்கள் தாய் தகப்பனின் அருமை என்ன செய்யும்? விளங்கும். தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் வார்த்தை, தூசண வார்த்தைகள், சாபம். எங்க சந்ததியார் அப்படி செய்திருப்பாங்க. என்ன எத்தனையோ பேர் ஓங்கி அடித்தது, கிறுக்கி எறிந்தது. சில பேர் சொல்லுவாங்க குடும்பிய பிடிச்சி ஒரு எறியும் வரைக்கும் ஈசி. என் வழிகளை என் நடைகளை இவ்வுலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் தேவாதி தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்புறீங்களா? பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களோட வழி அவருக்கு தெரியும். சர்ச் முடிய நீங்க எங்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். சர்ச் முடிய என்ன சினிமா படம் பார்க்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது மன்னிப்பு கேட்டா சரியாண்டு. இல்லை, கடந்த நாட்களிலே அவைகளை செய்திருந்தால் தம்பி உன் வாழ்க்கையிலே அது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் எங்களுடைய தாய் எங்களுடைய தகப்பன் அந்த முந்தின சந்ததி அவர்கள் தாய் தகப்பனுக்கு செய்திருக்கலாம். அது இன்று வரை தொடர்ந்து வருகிறது. சில பேர் வாதிக்கப்படுகிறார்கள். கவலையாக இருக்கு. சொல்லுவாங்க வந்து என் மகன் எனக்கு அடிக்கிறான், எனக்கு வயசாயிட்டு. நான் கேட்பேன் நீங்க அப்படி ஏதாவது செய்தீங்களா? நான் செய்யல, ஆனா என்னுடைய தகப்பன் செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். பாத்தீங்களா? நான் செய்யவில்லை, ஆனா என்னுடைய தகப்பன் அவருடைய தாய்க்கு அடித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் இங்கே ஜெபித்த நேரங்களும் உண்டு. ஜெபித்த பொழுது கர்த்தர் அங்கே விடுதலை கொடுத்து பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனதை கொண்டு வந்தார். ஆமென். ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். இப்ப எப்படி என்று கேட்பேன். இப்ப நல்லா இருக்கிறாங்க பிள்ளைகள். இப்ப என்னுடைய மகன் நல்ல. எதற்கு பிறகு? அந்த சாபங்கள் உடைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. மனுஷர்களிலே கோபிப்பதும், தாயிலே கோபிப்பதும், பிள்ளைகளிலே கோபிப்பதும், கணவனிலே கோபிப்பதும் சரியல்ல. கோபப்படுத்துவதும் அல்லது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை இப்படிப்பட்ட செயல்பாடுகளை வீட்டுக்குள்ளே செய்ய தூண்டுவதும் யாரு? பொல்லாத பிசாசு. அவனை முதலாவது நீங்க கண்டுகொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த சாபங்கள் உடைக்கப்படுகிற நேரத்தில் இன்னும் ஒருவருக்கு நான் இந்த இடத்துல வைத்து ஜபிக்க ஆரம்பித்தேன். அந்த பிசாசு எழுப்பி என்னிட சொன்னது, நானாடா வந்த நான் வழிய வரல, அவன் தான் கூப்பிட்டவன். கேட்டுப்ப, அவன் தான் கூப்பிட்டவன். எப்படி கூப்பிட்டான் நீ தம்பி? அவன் எப்படி கூப்பிட்டவன்? அது ஒரு தரம் ஒரு விளையாட்டை விளையாடினார்கள். விளையாடுகிற நேரத்தில் என்ன பார்க்கணும், எனக்குள்ள வரணும் என்று அவன் கூப்பிட்டான். நான் வந்தேன். அடுத்த இன்னும் ஒரு ஆளுக்கு நான் ஜெபித்த பொழுது சந்ததி தான் சொன்னது. சந்ததியில இவளுடைய பெரியப்பா இவங்க வந்து அதில் சொல்லி அவங்க சொன்னாங்க கடைசி மட்டும் மீறுகண்டு அதான் நான் இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் நல்லா தான் நடக்குதுன்னு பார்த்தேன். கஷ்டத்தின் மேலே கஷ்டம், தொல்லை மேலே தொல்லை. அடிக்கடி வா போம், சாக போகலாம், வா தண்டவாளத்துக்கு வா, அங்கே வா, இங்கே வாண்டு கூப்பிட்டு கொண்டு இருக்குதான். அதில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வராமல் விட்டதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. இடம் கொடுத்தா திரும்பி வருமா? உடைக்கப்பட்ட உடன்படிக்கை உடைக்கப்பட்டதுதான். ஆனால் மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட்டால் என்ன செய்யும்? மறுபடியும் எனக்குள்ள இருந்ததெல்லாம் வாங்க அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் மறுபடியும் சாப வார்த்தை பேசினால் அதை என்ன செய்து விடும்? வந்துவிடும். அப்ப இதுல நீங்க கவனமாயிருக்க வேண்டும். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் என்ன செய்யப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இந்த காலத்திலும் செய்யக்கூடாது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்திருந்தால் இப்பொழுது நீங்கள் அடிக்கப்படுவீர்களா இருந்தால்
அல்லது வாதிக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களா இருந்தால் நீங்கள் அவைகளை அவர்கள் செய்திருப்பார்களோ இருக்கலாம். அவைகளை உடைத்து பாருங்கள். கட்டாயம் ஏதோ ஒரு தொங்கல்ல அந்த சங்கிலி உடையும். இயேசு விடுதலை கொடுப்பார். அடுத்தது 17வது, பிறனுடைய எல்லை குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லை குறியினால் வளவு, அதுக்குள்ளே அடிப்பார்கள் இல்லையா, இதான் எல்லை கல் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று இருக்கிறது. மற்றது வளவுகளுக்குள்ளே செய்யப்படுகிற ஒப்பந்தங்கள் இருக்கிறது, உடன்படிக்கைகள். பூசாரிமாரை கொண்டு வந்து அதற்குள்ளே சில காரியங்களை செய்து தாட்டு மந்திரிச்சு அங்கே கூடுகளை செய்து, அதாவது சொல்லுவாங்க பந்தல்களை செய்து அதற்கு பொங்கி வளவுக்குள்ள பிரச்சனை. கடந்த காலங்களில் சிலர் வந்தார்கள், என் வளவுல பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை? அந்த வீட்டில் இருக்க முடியல, என் வளவுக்குள்ளே இருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய உறுதியில் சரியாகத்தான் இருக்குது. ஆனால் அவர்கள் என்னவெல்லாம் பண்ணி என்னத்தையெல்லாம் கொண்டு வந்து காட்டி என் வளவில் எங்களுடைய வளவில் அவங்களுக்கு இருக்குதாம் என்று சொல்லி கேட்குறாங்க. மற்றது சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த வளவுக்குள்ளே என்னால் வாழ முடியலை, சலங்க சத்தங்களும் நடந்து திடுற மாதிரியும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு இந்த வளவில். எங்களுக்கு தெரியாது முந்தின காலத்திலே இப்பொழுது நாங்கள் இருந்த அந்த எல்லைகளுக்குள்ளே வளவுகளுக்குள்ளே யார் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சில நூற்றாண்டுக்கு முன்னாக யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? அதுக்குள்ளே என்ன ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு தெரியுமா? யார் மறிச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நாவக்குடா. ஒரு நடுச்சாமம் போல ஒரு 12-1 மணிக்கு இந்த லைன் ஃபோன் ரிங் பண்ணும். அதை நீங்கள் எடுக்க வேணாம், அதை நீங்கள் ஒன்றும் நினைக்காமலுக்கு நீங்கள் படுங்கள். டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்கள் படுங்க. சபைக்கு போகிறவர் இப்போ என்ன விளக்கம் ஒன்றுமே தெரியல. நாங்களும் தூங்கி விட்டோம். கர்த்தருடைய இரக்கத்தினால் நாங்கள் ஜபித்து விட்டு படுத்ததால் அங்கே ஒன்றுமில்லை. காலையில் வந்தார், சொன்னார், சரியா நீங்கள் படுத்த இந்த ஃபேனில் தான் ஒரு ஆள் தூக்கு போட்டார். தூக்கு போட்டதில் இருந்து இந்த வளவுக்குள்ளே என்னால் இருக்க முடியலை, நான் இங்கே நிற்கிறதும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு வந்து 7 பேர் நின்றத்தால் தான் நான் என்ன செய்தேன், நான் நின்றேன். இந்த ஃபேனுக்கு நேரே தான் தூக்கு போட்டாங்க. நாங்களும் அதுக்கு நேரம் தான் தூங்கி இருக்கிறோம். தேவனுடைய கரம், அவருடைய வல்லமை எங்களோடு இருக்கிறது. பிசாசு நெருங்க முடியாது. ஆமென். அப்போ உண்மையாகவே ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும், ஃபோன் ரிங் பண்ணுது. அப்போ நாங்கள் காலையில் கேட்டோம், உண்மையாக 4-5 தரம் ரிங் பண்ணுது. அது அப்படித்தான் தம்பி, ஆனால் எடுத்து நீங்கள் கதைச்சு பார்த்தீங்கன்னா வேறு குரல்களில் கேட்கும். அது பொல்லாத பிசாசினுடைய காரியம் என்று சொன்னாங்க. அந்த தூக்கு போட்டதில் இருந்து அப்படிப்பட்ட சம்பவம் பார்த்து கொள்ளுங்க. செல்போன்களை பிசாசு ஆளுகை செய்கிறானா இல்லையா? என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். நாங்கள் காதால கேட்டோம், சரியா 1 மணிக்கு ரிங் பண்ணது. பிறகு வளவுகளுக்குள்ள எதுவும் சத்தம் கேட்டாலும் நீங்கள் தூங்கிருங்க. கர்த்தருடைய இரக்கம் பவரில் போனபடினால சத்துரு நெருங்கவும் முடியலை. செல்ஃபோன் அடித்தது தான், ஆனால் வேறொரு சத்தமும் அந்த இடத்துல கேட்கல. ஒருவேளை உங்களோட வளவுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். ஏற்கனவே அந்த வளவுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனபடியினால் தெரிந்த காரியங்களை எல்லாம் சொல்லி உங்கள் வளவுக்குள்ளே நிம்மதி இல்லை, சத்தங்கள், விசில் சத்தங்கள், கூய் போடுகிற சத்தங்கள், மற்றது வளவு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். யார் ஒருவர் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், முன் சந்ததியிலே அவர்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி பாருங்க, பிறனுடைய எல்லை குறியை ஒற்றி போடுகிறவன் அவனுக்கு தெரியாத நேரத்திலே, இரவு நேரத்திலே போய் அதை கொஞ்சம் கூட எடுப்பது, நமக்கு சாதகமாய் எடுத்துக்கொள்வது. அவர்கள் எடுத்தார்கள், எங்களது என்ன செய்யப்படுது? பறிக்கப்படுகிறது. அல்லது உறுதி பிரச்சனையாகவே இருக்கும். அந்தாவரும் இந்தாவரும் என்று வாங்க ஒன்றுமே வராது. அல்லது வளவுக்குள்ளே வந்தால் அங்கே திரிஞ்சு போட்டு வந்தால் நல்ல நிம்மதியாக இருக்கும். வளவுக்குள்ளே வந்தோடனே சண்டை ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே அந்த லேண்டில், அந்த வளவில் ஏதோ ஒரு சத்துருவின் கிரியைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. மற்றது இன்னும் உண்டு, எல்லக்குரிய தள்ளி போடுறது உண்டு, பூசாரி மாற கொண்டு வந்து காவல் போடுறது ஒன்று இருக்குது. அதுவும் நாவக்கூட ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஃபோனு கூடாக ஜபித்தேன். அவர்கள் ஏதோ ஒரு பூசாரியை கொண்டு வந்து காவல் போட்டார்களாம். இங்கே இருந்து போனவர்கள் அங்கே இருந்தார்கள், சபையிலிருந்து போனவர்கள். இப்போ அந்த குட்டி குட்டி உருவமாக உருண்ட வடிவத்தில் இவ்வளோ சைஸ் உருவம்.
இப்போ அந்த நிலைக்கால்களிலே முன்னுக்கு நிற்க அந்த தூண் அதிலே இப்படி நிற்கிறார்களாம், காவல் காக்கிறது போல. ஆனால் அவர்களுக்கு உள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தகப்பன் படுத்த படுக்கையில் இருக்கிறா, உள்ள இருக்கிறாங்களுக்கெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை. ஒரு பூசாரி வந்து சொன்னாராம், இவர்களையே நீங்க கொண்டு வந்த, இவர்களை ஜபிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, இந்த வளவுக்குள்ள ஜபிக்க கூடாது. ஏனென்று கேட்டா, நாங்கள் காவலுக்கு வைத்திருக்கிறவைகள் எல்லாம் எதிர்ப்பாக நிற்கிறது. ஒன்று அங்கால திரும்பி நிற்கிதான், ஒன்று இங்கால திரும்பி நிற்கிதான். சிரிப்பா எல்லாம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் நீ திரும்ப கூடாது, ஓட வேணும். அதான் நான் சொன்னேன், ஓட வேணும். சாமத்தில் ஹோல்ட் பண்ணாங்க எனக்கு. இப்படி சொல்றாங்க, ஒன்று அங்கால இப்படி எதிர்ப்பா நிற்கிதான். இப்போ இல்லாட்டி கொஞ்சம் சாதகமாக நிற்க வேணுமாம், சாதகமாக இல்லையா அந்த வளவுக்குள்ள. அப்போ சரி, காவலுக்கு தான் நிற்கிது, ஓகே. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டேன். தகப்பன் படுத்த படுக்கையில் இருக்கிறார், அடிக்கடி தகப்பனை சந்திக்க வருகிறது. வா போகலாமா, போம் வாரியா, உன் சந்ததியார் எடுபட்டுட்டாங்க, அவங்களோட போகலாம் வாரியா, மரணத்தின் ஆவி வந்து கூப்பிடுகிறது. வளவுகளுக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியம் தொடங்கிய காலத்திலும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். சந்ததியில களவெடுத்தார்கள், எங்களது போய்கொண்டிருக்குது. அவர்கள் பிறருடையதை வசப்படுத்தினார்கள், அபகரித்தார்கள், எங்களது பறிக்கப்படுகிறது. எங்களுடைய வளவுகள் அல்லது இருக்கிற காணியில் எங்களுக்கு நிம்மதி இல்லை. இயேசு விடுதலை கொடுப்பாரா? கட்டாயம். நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானமாய் இருக்க சமாதானத்தை கட்டளையிடுவார். ரைட், தொடர்ந்து நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். பாருங்க, 18வது, குருடனை வழிதப்ப செய்கிறவன். அங்கவீனமானவர்கள் போன கிழமை நான் சொன்னேன். குருடராயிருக்கிறவர்கள், அங்கவீனமாயிருக்கிறவர்கள், முடவராயிருக்கிறவர்கள், இவர்களை நாங்கள் நடத்த வேண்டிய விதமாய் நடத்த வேண்டும், அல்லது அது சாபம். மற்றது 19வது பாருங்க, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். எங்களுடைய தேசத்தார் அதை செய்தால் அந்த தேசமே பாதிக்கப்படும். ஜனாதிபதி, அரசாங்கங்கள் அதை செய்தால் அந்த தேசமே பாதிக்கப்படும். ஆனபடினால் அடிக்கடி அரசாங்கத்துக்காக, ஆளுநர்களுக்காக, எம்பிமாருக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும். பரதேசி, திக்கற்றவன், விதவை இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள், அவர்களை பொய்யாக்கி அவர்களிடத்தில் இருக்கிறவைகளை அபகரிக்கிறவர்கள். மற்றது குருடனை வழிதப்ப பண்ணுகிறவர்கள், அவர்களிடத்தில் இருக்கிறவைகளை, அதாவது அவன் குருடன் தானே பறிக்கலாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் இருக்கிற பணமோ அல்லது ஆசீர்வாதமோ அவைகளை பறிக்கிறவர்கள். அவர்களிடத்திலே பிழையான சைன், கள்ள சைன் எடுக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது தானே என்று சொல்லி சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சந்ததியிலே அதை செய்திருந்தால் அந்த சாபம் தொடர்ந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொண்டு வருகிறேன். எத்தனை பேர் அங்கவீனமாய் பிறக்கிற பிள்ளைகள். இன்னும் ஒரு சாபத்தை ஒரு போதகர் சொன்னார். ஒரு மாடு மேய வந்ததாம் வளவுக்குள்ள. அந்த தோட்டக்காரன் என்ன செய்தானாம், அதை பிடிச்சு அதன் தோலை ஃபுல்லாக உரிச்சு. எப்படி இருக்கும்? எங்களுக்கு அதை செய்தால் அப்படி இருக்கும். அதை நான் சொல்லுவேன் அடிக்கடி. நாய்களுக்கு அடிக்கிறது, மிருகங்களுக்கு அடிக்கிறது, இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை மெதுவாக தண்டிக்கலாம், ஆனால் கொடுமைப்படுத்தக்கூடாது. அது கொடுமைக்குள்ளே வருகிறது, அது பாவம், சாபமாய் மாறி அந்த தோட்டத்துக்குள்ளே வந்த மாட்டை பிடித்து தோலை உரித்தான். அந்த போதகர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி பிறந்தது, சொத்தியாக பிறந்ததான், அங்கவீனமாய் பிறந்தது. சாபம். பார்த்து கொள்ளுங்கள். அப்ப திக்கற்ற பிள்ளைகள், விதவை, இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் குறுக்கிட்டு அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. 20வது, தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன். கேள்விப்பட்டீங்களா? வெளிநாடுகள்லாம் அப்படி நடக்குது. ஒரு மகன் என்ன செய்தானாம், பால்ல தன்னுடைய தாய், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து, ஒரு அருவருப்பு, வாயில சொல்லவே கூசுது. தன்னுடைய தாய்க்கு பால்ல ஏதோ ஒரு நித்திர மருந்தை கலந்து கொடுத்து அந்த தாயோடு அவன் சயனித்தானாம், உடல் உறவு கொண்டான். எவ்வளவு பெரிய வேதனை. அந்த தாயார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என் மகன் இப்படி செய்திருக்கிறான். வேதனை மேல வேதனை. அந்த தாய் அதுக்கு பிறகு உயிரோடு இருந்தாங்களா இல்லையா எனக்கு தெரியாது.
பாருங்க, தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன். மற்ற தொடர்ந்து போது தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினாலே அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். இதுக்கு வேற மாதிரி விளக்கங்கள் கொடுக்கலாம் வேண்டாம். என்றால் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வித்தியாசமான திருமணங்கள் ஆகையினால் அவைகள் வேண்டாம். மற்றது 21, யாதொரு மிருகத்தோடே, கவனியங்கள், சில பேருக்கு காம பிசாசு பூந்தா என்ன செய்யறதன்று தெரியல. இங்க பாருங்க, யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். மிருகங்களோட, நாய்களோட இப்படியெல்லாம் கட்டி புரண்டு அவைகளோட சயனிக்கிறார்கள். ஆணோடு ஆண். அமெரிக்காவில் அங்கே கேள்விப்பட்டேன், அது பிரச்சனை இல்லை, சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாம், அது பரவாயில்லை. ஆணை ஆண் திருமணம் பண்ணலாம். சாபத்தின் மேல கேடுகட்ட சாபம். அப்படி யாராவது இந்த சாபத்தை, இந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தப்ப முடியாது. உங்கள் பிள்ளைகளையும் அது தொடரும். பொல்லாத சாபம், தேவனுக்கு அருவருப்பான காரியம். எங்களோட தேசத்தில் மாத்திரம் அது வந்துடக்கூடாது. அப்படி இருந்தும் ஆங்காங்கே மறைந்து ஒளிந்து அப்படி நடக்கிறதாம் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். மிருகங்களோட, பறவைகளோட, சில பேர் கேள்விப்பட்டேன். பாருங்க, கேவலம் ஒரு கோழியோட சயனிக்கிறார்களாம். பொல்லாத ஆவி, பிசாசுகளுடைய வேலை. எங்களுடைய முன் சந்ததியில் செய்திருப்பாங்களா அது எனக்கு தெரியாது. சில பேரை அந்த பொல்லாதவை சுத்தி கொண்டே வருகிறது. இவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் விடாது. அப்பப்போ கொண்டு மனதில் பாவத்தை கொண்டு பூத்தி, வா போகலாம், ஆண்டவர் மன்னிப்பேர் தானே, வா போகலாம். யாருடைய மனம் சித்தம் உணர்ச்சியை பிசாசு ஆளுகை செய்கிறானோ அவர்கள் ஒரு நிலையாய் இருக்க முடியாது, அவர்கள் நிம்மதியாய் இருக்க முடியாது, அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்களாக. 22வது, தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தி ஆகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் தகப்பனுக்கு தாய்க்கு, அதாவது தங்கச்சோட அக்காவோட இப்படி நடக்குமா பிரதர் என்று கேட்டா அடிச்சு பாருங்க. கேவலங்கட்ட காரியம் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அழிவு. அழியுது, கிராமங்கள் அழியுது, தேவனுடைய கோபம் இறங்குகிறது, வெளிநாடுகள் அசைக்கப்படுகிறது. ஒருவர் சொல்லுகிறார் வெளிநாட்டில் இருந்து, இங்கே பாருங்கள் என்றான், ஒரு காலம் இல்லாதது போல நான் இருக்கிற இடம் அசைக்கப்படுகிறது. அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்தேன், விபச்சார விடுதிகள் பெருகி போய் கிடக்கிறது. ஆண்டவர் பேசுவாரா இல்லையா? பாவம் நடக்கிற இடத்திலே, பாவம் செய்கிற இடத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கும். அங்கு இறங்கினது சோதோம் கொமோராவில், பாபிலோன்ல இறங்கியது, சோதோம் கொமோராவில் இறங்கியது. பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், கேவலங்கட்ட பாவங்கள். இப்படிப்பட்ட எண்ணமும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது. தங்களுடைய சகோதரர்களை அல்லது உறவு முறையானவர்களை மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றது, தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியா. 23வது, தன் மாமியாரோட சயனிக்கிறவன். மாமியோட, மாமியின் நம்பி மருமகனே வா மகனே, வலது காலை எடுத்து வைத்து வா வா வா. அங்க மருமகன் மகளையும் மனைவியாய் நினைத்தான், மாமியையும் சாபத்திலையும் கேடுகட்ட மாமியாரே போதும். சில பேர் சொல்றாங்க, எழுதுறாங்க, கொமெண்ட்ல வாச்சு பாரு, அவைய விடுங்க, நம்மள மாமியாரங்க, மாமியார். ஏன் உனக்கு மாமி? மகளை தானே பார்த்துருக்கிறா. சந்ததியில் அப்படி நடந்திருக்குமா? நானும் கேள்விப்பட்டேன். மகள் இருக்க அல்லது மகள் கொஞ்சம் இருங்க போய் அங்கே வாரம் போயிட்டு மாமியிட கதை முடிஞ்சு. அதற்கு சில மாமியாரும் ஒத்துக்கொண்டார்கள். உண்மையாக பேசுகிறேன், கூசுனாலும் சரி கூசாடியும் சரி, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்தாத சபையே இல்லை. ஆற்றுவார் தேற்றுவார், நீ பாவம் செய்யலாம், கிழமை குறைக்க கர்த்தருடைய பந்தி, நீ வா, அது ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தர் மன்னிப்பார், அதற்காகத்தானே அவர் அடிக்கப்பட்டார். நீ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் பார்த்து அவர் வந்துடணும், மன்னிப்பார். நல்லா அப்படியோ நிப்பாய், செய்யறதெல்லாம் செய். நல்லது செய்ய விரும்புனா நல்லது செய்து கொண்டே இருங்க, கெட்டது செய்ய விரும்புனா செய்து கொண்டே இரு. அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
மாமியாரோட சயனிக்கிறவர்கள், அவர்களை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிறவர்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு பெண்ணை அந்த காலகட்டத்திலே இச்சையாக விபச்சாரம் பண்ணா தான் அது விபச்சாரம். இப்ப ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே அந்த பெண்ணோட என்ன செய்து ஆயிற்று? விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. எத்தனை பேர் இன்றைக்கு இருதயத்துக்குள்ளே, இருதயமாகிய இந்த ரூமுக்குள்ளே கூட்டி எடுத்துக்கொண்ட லவ்வரை மறைவான இடங்களில் இருந்து, அந்த ரங்கத்தில் இருந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இங்கே வர முடியல பிரதர், காரணம் என்ன? கடந்த காலத்தில் நடந்தது, சரி நான் கவனிக்கிறேன் அவனை என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பிள்ளைன்னு கேட்டேன். அவர் என்ன கீழே இருந்து மேலே மட்டும் பார்க்கிறார். எனக்கு வெக்கமாக இருக்குது பிரதர், வர எனக்கு முடியல. பொல்லாத ஆவி. சில பேருடைய கண்களை பயன்படுத்தி கண்களால் வாழ வழிகெடுது பேய். மோகினித்தனத்தின் என்னது சொல்லு? இப்படிப்பட்டவர்கள் ராஜ்யத்துக்குள்ள போக இயலாது. இப்படிப்பட்டவர்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்லா எல்லாம் பண்ணலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கனவுளையும் போயலாது. போகிற பொழுதும் வருகிற பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடையை காத்துக்கொள், உன் பார்வையை காத்துக்கொள், உன் எண்ணங்களை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்துக்கொள். பார்த்துக்கொள்ளுங்க. மாமியாரோட 24 ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒளிப்படத்திலே பணத்துக்காக இவ்வளவு லட்சம் தாரன் அவனை கொள்ள வேணும். சந்ததி செய்திருக்குமா தெரியாது, செய்தாலும் செய்திருப்பாங்க. கொலகார சந்ததி. அவைகள் உடைக்கப்படும் வரை எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து. மற்றது பாருங்க, சாபம். வட்டிக்கு கொடுக்கிறது. நல்லா வட்டிக்கு கொடுத்து கொடுத்து நியாயமான வட்டியும் எடுக்கிறல்ல, பெருத்த வட்டிகள் எடுக்கிறது. தூக்குள்ள தொங்குற அளவுக்கு வட்டி வாங்குறது. வட்டி கொடுக்கலாட்டி வாசலுக்கு வந்து கேள்வி கேட்கிறது. சந்ததி செய்திருக்குமா? ஒருவேளை இருக்கலாம், வட்டி சந்ததியாகவும் இருக்கலாம். அவைகள் உடைக்கப்பட வேணும். உடைக்கப்பட்டால் நீங்களும் நானும் கொடுக்க தேவையில்லை. பெற்றுக்கொண்டு தேவன் சொன்ன காரியம், நீ ஏழைகளுக்கு கொடு என்ற காரியம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றது 26 பாருங்க, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு. எல்லாரும் வாசிப்போமா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? சில பேர் பைபிளை சேர்ச்சில் வச்சுட்டு போறீங்க. கவனம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். அடுத்தது பாருங்க, நியாயப்பிரமாண வார்த்தைன்னு சொல்லி சொன்னா எது? எது? கர்த்தருடைய வார்த்தை. அடுத்ததாக கூறப்படுகிறது, அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்காதவன் சபிக்கப்பட்டவன். ரைட். இப்ப அடுத்தது ஒரு பட்டியல் போட போகிறேன், சீக்கிரமாக முடிக்கிறேன். ஓகே. சாபத்துக்கு ஈடான பொருட்கள் அகற்றப்பட வேண்டும். நான் கூட விளக்கம் கொடுக்க போறதில்லை. இவைகள் எல்லாம் உங்களோட வீட்டில் இருந்தால் இதை அகற்றி போடுங்கள். யாசக துண்டு. யாசகமண்டா என்ன பிரதர்? யாசகமண்டா சிலர் அதை சொல்லுகிறார்கள் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள், அல்லது அவர்களை பற்றிய கேட்கிறது. அந்த குறி சொல்றவன் அந்த வீதியாக திரிவாங்க, அவங்கள பிடிச்சி கயிறு கேட்கிறது. அப்போ யாசகம் கேட்கிறது, கேட்க போனது. மற்றது துண்டு. அப்படிப்பட்ட பேப்பர் துண்டுகள் உங்களோட வீட்டுக்குள்ள இருந்தால் அது என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். 2வது பழைய பொருள், பிசாசுக்கு பாவிக்கப்பட்ட. நீங்கள் உங்களோட உடுப்பாக இருக்கட்டும், இது கடந்த காலத்தில் நடந்திருக்குது. நாங்கள் களைத்திருக்கிறோம். அந்த பிசாசு போய் என்ன செய்தது? அந்த பாம்பு பறந்து போய் உடுப்புக்குள்ள ஒளித்த கதையும் இருக்குது. அந்த உடுப்பை ஆராய்ந்து பார்த்த பொழுது அது இன்னொருவருடைய உடுப்பு. அது விக்கிரக கோயில்களுக்கு பயன்படுத்தப்பட்ட, பிசாசுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆடை. பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பழைய பொருள், பிசாசுக்கு பாவிக்கப்பட்ட, விக்கிரகங்களுக்கு பாவிக்கப்பட்ட பொருட்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அது பானையாயிருக்கட்டும், அல்லது சட்டிபானை சம்பந்தப்பட்டது, உடுப்பு சம்பந்தப்பட்டது, எதுவாயிருக்கட்டும், அவைகள் அகற்றப்பட வேண்டும். மற்றது மந்திரிச்ச எண்ணெய். பூசாரிட்ட கொண்டு போய் என்ன செய்வாங்க? மந்திரிக்கிறது. மந்திரிச்சு அதை மூளைகளுக்குள்ளே வைப்பாங்க, அல்லது அந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பார்த்து அதை தாக்குறது. அப்படிப்பட்ட குப்பிகள், மந்திரிச்ச எண்ணெய்கள் உங்களிடத்தில் இருந்தால், கூடுகள், கழுத்தில் மாற்ற கூடுகள் ஏதாவது உங்கள் வளவுக்குள்ளே இருந்தால், கடந்த காலங்களில் செய்தது, அவைகள் அகற்றப்பட வேண்டும். அது வெளியில் போகும் வரைக்கும் நீங்கள் சுகமாக வாழ முடியாது. மற்றது
ஆண்டவரை அறிந்து கொள்ள முன் படித்த சில மந்திர புத்தகங்கள், சில பேர் அதை வச்சு கொண்டிருக்கிறாங்க, அது நான் படித்த மந்திர புத்தகங்கள், அது எனக்கு வேண்டும், இவைகள் அகற்றப்பட வேண்டும். அங்கே பிசாசானவன் தங்கி இருப்பான். அது சாபத்துக்கீடான காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அது உங்களை நல்லா வர விடாது. மற்றது மந்திரித்த நூல், சில பேர் இடுப்பில் கட்டுவாங்க, சிலர் அங்கே கட்டுவாங்க, கையில் கட்டுவாங்க. அப்படி இருந்தால் மற்றது தேவையற்ற காரியம், இந்த தோடுகள் குத்துறது, அங்கே நூல் கட்டுறது இல்லை பிறகு அது சும்மா நூல் தான், நிப்பாட்டு அந்த வேலையை, வேண்டாம். உன் நல் நடத்தைகளால் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமேன். நல் நடத்தை முக்கியம். மற்றது உங்கள் உடுப்புகளில் கரிசனை செலுத்துங்க. உலகம் செய்கிற பிரகாரம் நீங்கள் செய்யாதீங்க. உங்களில் உலகம் வித்தியாசத்தை காண வேண்டும், உங்களில் இயேசு அவர்கள் காண வேண்டும். அப்போ மந்திரித்த நூல்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே ஒருவேளை இருந்தால், ஒருவேளை அதை அறுத்து அது எறிய தேவையில்லை, அது வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் என்று வைத்தால் அது பிழை, அது சாபம், அது உங்களை நல்லா வர விடாது. பொல்லாத அசிட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அரிக்கும். அடுத்தது வீட்டுக்குள் இருக்கும் படம் விக்கிரகம் சம்பந்தப்பட்டது, அதுக்கண்டு ஒரு ரூமை ஆயத்தப்படுத்தினார்கள், அதுக்கு ஒரு கேட்டினை போட்டார்கள், அதற்கண்டு ஆயத்தப்படுத்தியது பார்த்து கொண்டு வருகிறேன். இப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள், சாபத்துக்கு உட்பட்டு வேதனையோடு வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு வந்து பேசுகிறேன். விரும்பினா அடுத்து அறியலாம் அல்லது விடுங்க. மற்றது பூசாரி கொடுத்ததுண்டு, மந்திரிச்சு தலையில் கை வச்சு அல்லது ஏதோ ஒன்று அவன் கொடுத்துருப்பான், தகடாக இருக்கட்டும், துண்டாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், அது வாய்மொழி அல்லது அதை விட இது எறிய வேண்டியது, வீட்டுக்குள்ளேருந்து அகற்றப்பட வேண்டிய சாபத்துக்கீடான பொருள். என்ன சாமான்? சாபத்துக்கீடான பொருள், அது அகற்றப்பட வேண்டும். மற்றது இவ்வளோ காரியங்களும் வருகிறது. ஏசாயா 28, 14, 15, 18, 19 வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை என்பது 2 அல்லது அகற்றப்பட வேண்டிய காரியங்களை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பண்ணிய உடன்படிக்கையில் ஒப்பந்தங்களை குறித்து சொல்ல போகிறேன். உடன்படிக்கை ஒப்பந்தம் என்பது 2 அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள், அது வேலைத்தலமாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் ஒப்பந்தம் பண்ணுவது, இதுதான் உடன்படிக்கை. 30 முக்கோடி உலகத்திலே பொல்லாத ஆவிகள் இருக்கிறது சொல்லுவார்கள். என் தேவர்கள் 30 முக்கோடி. 30 முக்கோடியா? அதெல்லாம் பொல்லாத பேய்கள். இப்போ பாருங்க, முதலாவது முன்னோர்கள் தங்களை குறித்தும் தங்கள் பிள்ளைகளை குறித்தும் பிசாசோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் ஜெபித்தோம் ஒரு சகோதரிக்கு. அந்த சகோதரி சொன்னால், என்னுடைய சந்ததி எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்குள்ள இருந்த பிசாசு பேச வலிக்கிட்டது. அவர்கள் சந்ததியில் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, அவங்க தான் என்னை இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக தொடர்ந்து வருகிறது. இந்த உடன்படிக்கையில் உடைக்கப்பட வேண்டும். இங்கே சொன்னேன், சாபத்துக்கீடான பொருள் அகற்றப்பட வேண்டும். யாசக துண்டுகள், அது இது என்று குப்பிகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நேரங்களில் விக்கிரங்களை சேவிக்கிற நேரத்தில் நாங்கள் வைத்தது எடுத்து எல்லாமே அகற்றப்பட வேண்டும். பழைய பொருட்கள் அகற்றப்பட வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும், அங்கே தங்கி கொண்டிருக்கும். மற்றது முன்னோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் பிறந்த நேரத்தில் கொண்டு போய் கோயிலில் கொடுத்து அவர்களுக்கு சில பூஜைகளை செய்து மொட்டை அடித்து இவைகள் எல்லாம் அறிக்கை பண்ணப்பட்டு உடைக்கப்பட வேண்டும். நீங்கள் விரும்பினா எழுதி கொண்டு வாங்க. 2வது, கோயில்களிலே சடங்கு செய்வது. அதை நான் சொன்னேன். சில பேர் பொறுப்பெடுப்பாங்க, இந்த நாளை நான் எடுக்கிறேன், இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அது உடைக்கப்படும் வரை அங்கே விடுதலை இல்லை. மற்றது 3வது, தீ கடத்தல், இது ஒரு உடன்படிக்கை. மற்றது மலையேறுதல், அது ஒரு உடன்படிக்கை. இந்த காவடி எடுக்கிறது என்று சொல்லுவாங்க, அது ஒரு உடன்படிக்கை. இவைகளெல்லாம் வாயினாலே உச்சரிக்கப்பட்டு உடைக்கப்பட வேண்டும். மற்றது சாவல் கொடுத்து பலி கொடுத்தல், சாவல் பலி கொடுத்தல், ஆடு பலி கொடுத்தல், இது உடன்படிக்கைக்குள்ளே வருகிறது. மற்றது உடம்பிலிருந்து இரத்தத்தை கொடுத்தல், கையை கீறி இரத்தத்தை கொடுத்தல், விரலை வெட்டி 3 துளி சொட்டு ரத்தம் கொடுத்தல், அது ஒரு உடன்படிக்கை. அப்படி செய்திருந்தால் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படும் வரை வாழ்க்கையில் நிம்மதி விடுதலை வராது. அப்படி வந்தாலும் அப்பப்போ பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மற்றது உணவோடு உடன்படிக்கை செய்வது. சில சாப்பாட்டு பொருட்களோடு நாங்கள் கொடுத்திருப்போம் செய்து, சில கோயில்களுக்கு செய்து கொடுத்திருப்போம், அல்லது நாங்கள் அதை சாப்பிட்டிருப்போம், அதை நாங்கள் விரும்பி சாப்பிட்டிருப்போம், கேட்டு வாங்கியிருப்போம், அது பரவாயில்லை, அது பிரச்சனை இல்லை, அது ஒரு உடன்படிக்கை. மற்றது 8வது, பிசாசோடு சம்பந்தமான விளையாட்டு. அதான் சொன்னேன் நான் அந்த மெசேஜ் நேரத்தில், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் சொன்னேன். சில பேர் செல்ஃபோன்களில் விளையாடுறீங்க, பாம்பு கேமுகள், பாம்பு விளையாட்டு,
அந்த குரலி வித்தை விளையாட்டுகள், சாபம், அதெல்லாம் உடன்படிக்கை. அதில் என்ன நடக்குதோ, சில ஷூட்டிங், இவங்க என்ன செய்வாங்க, இவங்க ஒரு பட்டன் அமர்த்தினோடனே அது சுடுபடும், அங்கே ஒரு ஆள் கொண்டு விழும், ரத்தம் சிந்தி விழுறது போல இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும். இன்னொன்று கேளுங்க, நீங்கள் ஏதாவது கேம் விளையாடுற நேரத்தில் உங்களை அறியாமலே உங்களுக்கு கோபம் வரும், உங்களோட எதிரிகளோட கோபம் வரும். ஆண்டவர் சொன்னார், எதிரிகளையும் என்ன செய்யுங்க, நேசிங்கன்னு சொல்லி சொன்னார். ஆகினால் விளையாட்டுகளில் மிக கவனமாயிருங்க. சின்ன பிள்ளைகள் ஃபோன் எடுத்தாலும் இப்போ நேரம் அதில் தான் போகுது. மற்றது அந்த கராட்டி சண்டைகள், இதுவும் கடந்த காலத்தில் நடந்தது. சில பேர் மெடல் எடுத்து வைத்திருந்தார்கள், சில பேர் சர்டிஃபிகேட் எடுத்து வைத்திருந்தார்கள். அது ஒரு உடன்படிக்கையாக இருந்தது. அதையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து உடைத்தார். குத்து சண்டைகள், பாக்ஸிங், அதை பார்க்கறது, இந்த ரெஸ்லிங் என்று சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க? கை வைத்துங்க பாப்போம். இவைகள்லாம் வருது யூடியூப்பில். இதெல்லாம் பார்க்கறது, அவன் தூக்கி போடுவான். இவைகளை பார்க்குற நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வெறித்தனமும் ஒரு பழி வாங்குகிற எண்ணமும், இதெல்லாம் ஒரு உடன்படிக்கை. பொல்லாத ஆவி சண்டைக்கு இழுத்து கொண்டு போகும். இதெல்லாம் ஒரு உடன்படிக்கை, எங்களை நிம்மதியாய் வாழ விடாது. மற்றது நண்பன் நண்பிகளோடு சேர்ந்து பண்ணுகிற உடன்படிக்கை. நண்பன் நண்பி, லவ்வர், இப்படியான ஆட்களோடு சேர்ந்து சில வார்த்தைகள் மூலமாக அவர்கள் விக்கிரக கோயிலுக்கு சென்று உடன்படிக்கை பண்ணுவார்கள். மற்றது எல்லைகளுக்குள்ளே, அதை சொல்லி முடிச்சுட்டேன், எல்லைகளுக்குள்ளே சில உடன்படிக்கைகள். பூசாரியை கொண்டு வந்து தாட்டு அல்லது அத்திவாரங்கள் போடக்குள்ள அங்கே தாட்டு இருக்கலாம், மிச்சம் கவனம். அப்படி இருந்தால் அதை வெளிப்படுத்துங்க, எழுதி கொண்டு வாங்க, அது உடைக்கப்பட வேண்டும். மற்றது நேர்த்திக்கடன்கள். ஒரு சகோதரி இங்கே வந்தாங்க, நான் 2 or 3 நேர்த்திக்கடன் நான் செய்வேன் என்று சொல்லி நான் சொன்னேன். நான் கட்டாயம் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்றேன், அதை செய்யலை. ஆனால் எனக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இனிமேல் அதை செய்ய போகிற ஐடியாவும் இல்லை, நான் செய்ய மாட்டேன். ஆனால் வார்த்தையை விட்டேன். நான் கடந்த காலத்தில் நான் சேவிக்கிற நேரத்தில் பிசாசுக்கு பணிவிடை செய்யும் நேரத்தில் நான் வார்த்தையை விட்டேன். அவனை சேவிக்கிற பொழுது என்ன விட்டீங்க, நான் இப்படி செய்வேன் என்று அதை உடைத்த பொழுது, அந்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தையை உடைத்த பொழுது அந்த சகோதரி விடுதலை ஆகினாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் ஏதாவது நேர்ந்து வைத்திருந்தால் அல்லது வைக்க நீங்கள் பேசியிருந்தால் அல்லது ஒப்பந்தம் பண்ணியிருந்தால் அது ஒரு உடன்படிக்கை. இவைகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அப்போதான் நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். மற்றது 16வது, சீக்கிரமாக முடிக்கிறேன். பந்தல் போட்டு பிசாசுக்கு ஆராதனை செய்வது. வளவுகளுக்குள்ளே பந்தல்களை போட்டு அதற்கு சந்தனங்களை கொளுத்தி நிறைய காரியங்களை செய்வார்கள். என் வளவுக்குள்ளே நில் என்பார்கள். அதெல்லாம் உடன்படிக்கை. உடைக்கப்படும் வரை ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பந்தல் பிரிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் பந்தலை பிரித்து விட்டேன். அது பிரித்தது ஓகே, நீங்கள் செய்தது எடுத்ததெல்லாம் உடைக்கப்பட்டதா? உடன்படிக்கை உடைக்கப்பட்டதா? உடைக்கப்படும் வரை நீங்கள் பந்தல் போட்ட இடத்திலே அவன் நிற்பான், உங்களை சுரண்டி கொண்டே இருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றது 17வது, வீட்டுக்கு புதிதாக குடி போகிற நேரத்திலே சில மந்திர வித்தக்காரர்களை கூப்பிடுவது, மேளம் தட்டுவது, அல்லது யாராவது மரித்து போனால், வீட்டில் மரித்திருந்தால் கடந்த காலத்தில் அவர்களை கூப்பிடுவது, குழல் ஊதுவது. வீட்டுக்கு புதிதாக குடி போகிற நேரத்தில் பூசாரியை கொண்டு வந்து அதை ஓப்பன் செய்வது அல்லது கல் வைப்பது. இவைகள் வீட்டுக்கு செய்திருந்தால் அதுவும் ஒரு உடன்படிக்கை. அது உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்படும் வரை உங்களுக்கு விடுதலை இல்லை. மற்றது வாசல் காவல் பண்ணுவது, வாயில் நிலைக்கால்கள் காவல் பண்ணுவது. அப்படி செய்திருந்தால் நீங்கள் நினைக்கலாம் அந்த நேரத்தில் அது நல்ல காரியம் என்று. அது நல்ல காரியமே இல்லை. மற்றது கஞ்சா வைத்து, சாப்பாட்டு பொருட்களை வைத்து, செத்தவர்களின் படத்தை வைத்து, செத்தவர்களின் ஃபோட்டோவை வைத்து மாலை போட்டு அதுக்கு உணவுகளை படைத்து, செத்தவன் செத்து போனான், ஒவ்வொரு ஆண்டு வர வர அந்த ஆண்டை கொண்டாடுவது, அந்த படத்தை வழிபடுவது, அதுக்கு பூ வைப்பது. அது வீட்டுக்குள்ளே இருந்தால் அவர்கள் எப்படி செத்தார்களோ அதே காரியம்தான் உங்களுக்கும். உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படும், நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அங்கே மரணத்தின் ஆவி சுற்றி கொண்டே தெரியும். அப்படிப்பட்ட படங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது எடுத்து எறியப்பட வேண்டும். மற்றது பாருங்கள், மடிப்பீச்சை எடுக்கிறோன்னு சொல்லுவார்கள். தங்களை தாழ்த்தி, எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் தங்களுடைய தெய்வத்துக்காக தங்களை தாழ்த்தி மடிப்பீச்சை எடுத்துக்கொண்டு திரிவார்கள். அதுவெல்லாம் ஒரு உடன்படிக்கை, உடைக்கப்பட வேண்டும். மற்றது பிசாசுக்கு தொண்டு செய்தல். அவனுடைய எல்லைகளுக்குள்ளே இருந்து இப்பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு செய்தது போல் அந்த நேரத்தில் செய்திருப்போம். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரை கண்டு கொண்டு விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம். ஆனால் அந்த தொல்லை இன்னும் போகல சில பேருக்கு. அது உடைக்கப்பட வேண்டும். மற்றது பிறருக்கு சூனியம் செய்தல். அது எங்களுடைய சந்ததியாக இருக்கலாம் அல்லது நாங்களாக இருக்கலாம்.
அவன் நல்லா இருக்கக்கூடாது என்று பிறருக்கு நாங்கள் சூனியம் செய்தது அது எங்களுக்கே செய்ததுக்கு சமன். அது உடைக்கப்படும் வரை அது மாறி வேலை செய்யும். நீங்கள் யாருக்கு சூனியம் செஞ்சீங்களோ அது அவங்களையும் பாதிக்கும், அது செய்தவர்களையும் அது ஒரு சாபமாக அது பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றது பிசாசோடு சம்பந்தமான சேவைகள், நீங்கள் எதுக்கு போயிருந்தாலும், அது ஏதாவது ஒரு பொருள், சின்ன பொருள் தூக்கி கொடுத்திருந்தாலும், எதுவாயிருந்தாலும் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஒரு உடன்படிக்கை, அது உடைக்கப்படும் வரை உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்பதில் சந்தேகம் இல்லை. மற்றது எங்களுக்கு நாங்களே போட்டுக்கொண்ட, எனக்கு நானே போட்டுக்கொண்ட சாபங்கள், அது மரண வார்த்தைகள், அல்ல நான் போகக்கூடாத இடங்களுக்கு போனது, நான் செய்தது, நான் எடுத்தது, நான் தூக்கியது, நான் விரும்பி செய்தது, அது நாங்கள் செய்தது, அது நாங்களாகவே உடைத்து அதில் இருந்து வெளியில் வர வேண்டும். இன்னும் ஒன்று நாங்கள் கடைசியாக முடிக்கிறேன். எங்கேயாவது நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அல்லது வேலைக்கு நாங்கள் போகிற நேரம் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் பூ வைக்க வேண்டும், அதை நாங்கள் செய்வோம். ஓகே நான் செய்கிறேன் ஐயா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்திருப்போம், நாங்கள் வாக்கு கொடுத்திருப்போம் அல்லது ஏற்றுக்கொண்டிருப்போம். அதை நான் ஏற்றுக்கொண்டது அது ஒரு உடன்படிக்கை. நான் அந்த சாமி படத்துக்கு நான் பூ வைக்கிறேன், இல்லாவிட்டால் என்னைய வேலையால் திரத்தி விட்டுருவாங்க. அது ஒரு உடன்படிக்கை. அது உங்களையும் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளாக தொடர்ந்து போகும், உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அப்படி நீங்கள் ஆமா போட்டு ஒவ்வொரு நாளும் மல்லிகை பூ ஆஞ்சு கொண்டு வைப்பீங்களா இருந்தால் அது என்னது, சாபம். அது உடன்படிக்கை, அது உடைக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. மற்றது நீங்கள் படித்தவர்களாக இருந்தால், இதை கேட்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் படித்தவர்களாக இருந்தால் உங்கள் படிப்பு அவைகளை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். களவுக்காக அல்லது ஒரு டைப்பிங் வேலை செய்கிற ஒரு நபராக இருந்தால் தீய காரியங்களை டைப் பண்ணுவது, நீ ஒரு லாயராக இருந்தால் அது பொய் சொல்லுவது, நீ ஒரு போலீஸாக இருந்தால் பணத்துக்கு மாரடிப்பது, இதெல்லாம் பொல்லாத பிசாசனுடைய காரிய சாபம். உங்களை உங்கள் பிள்ளைகளை மீது தாக்கும். நீங்கள் இருக்கிற பதவி காலங்களை நன்மைக்காக பயன்படுத்துங்கள். பதவி காலங்களை தீமைக்கு பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையிலே சாபமணியாக அடித்து கொண்டே இருக்கும். சந்ததியாக நீங்கள் பணத்தை கொண்டு வருவீங்க வீட்டுக்கு, களவெடுத்து திருடி அல்லது தீய வழியில் வந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. அது நிலைக்காது, அது வேற எங்கவோ போயிடும், அது மருத்துவமனைக்கு போயிடும் அல்லது சவப்பட்டி வாங்கத்தான் போகும். மற்றது இன்னும் ஒன்று, சில உடன்படிக்கை, வீட்டில் யாராவது உறவினர்கள் மறிச்சிருப்பாங்க, அவர்களை தொட்டு அழுவது, என்னையும் கூட்டிக் கொண்டு போ, என்னையும் கூட்டிட்டு போ. நாங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்றோம், பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்றோம். என்னையும் கூட்டிக் கொண்டு போ, யாராவது மறிச்சிருப்பாங்க, நாங்கள் காலை பிடிச்சி கத்துவோம், ஏன் என்ன விட்டுட்டு போன நீ. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்து அந்த நபரை கொண்டு போன அந்த மரணத்தின் ஆவி டக்கன் உங்களுக்குள்ளே அல்லது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்து போகிறோம். மற்றது 3ஆம் நாள் பால் ஊற்ற போகிறது உடன்படிக்கை. இது எல்லாம் பாதாளத்தோடும் மரணத்தோடும் பண்ணப்படுகிற உடன்படிக்கை. இவைகளெல்லாம் உடைக்கப்பட இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நேரமில்லை. இவைகளெல்லாம் உடைக்கப்படுகிற பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, இயேசு நல்லவர். ஓகே, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருந்தால் அகற்றி போடுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அகற்றி போடுங்கள்.